அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம தையல் மிஷின் மோட்ரு ஓடலை, அது மோட்ரு ஃபால்ட்டா அல்லது பெடல் ஃபால்ட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த தையல் மிஷின் மோட்டரை எடுத்து அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த பெடல் எடுத்து பெடல் ஒயரில் அந்த மிஷின் மோட்டரை மாட்டிக்கோங்க. அந்த 3 பின் மாதிரி இருக்கும், அதில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போ சுவிட்ச் போர்டு எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த பெடலில் உள்ள ஒயர் எடுத்து சுவிட்ச் போர்டில் மாட்டி சுவிட்சை போட்டு பெடலை அமைக்க பார்க்கும். மோட்ரு ஒர்க் ஆகலை, ரன்னிங் ஆக மாட்டுக்கு. அதனால் இப்போ சுவிட்ச் போர்டிலேருந்து ஒயரை எடுத்துகிட்டு பெடலில் மாட்டியிருக்க மோட்ரு ஒயரை எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ மோட்டரை மட்டும் தனியாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 பின் ஒயர் எடுத்து சுவிட்ச் போர்டில் மாட்டி சுவிட்சை போட்டு மோட்ரு செக் பண்ணி பார்க்கும். மோட்ரு நல்லா ரன்னிங் ஆகுது. அப்போ மோட்டரில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை, பெடலில் தான் ஃபால்ட்டு. இப்போ சுவிட்ச் போர்டிலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு மோட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த பெடலை கழட்ட போகிறோம். அந்த பெடலில் உள்ள 4 ஸ்க்ரூவையும் ஃபுல்லாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இப்போ அந்த பின்னாடி உள்ள மூடியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் பார்த்தாலே காயிலில் கட்டாக இருக்குது, அந்த நாப்லேருந்து வர்ற ஒயர் கட்டாக இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ பற்ற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள தூசி எல்லாத்தையும் ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வெளியில் உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அதை சால்ட்ரின் வச்சு பற்ற வைக்க போகிறோம். அந்த ஒரு காயில் மட்டும் கட்டாக இருக்குது, அதனால தான் நமக்கு சப்ளை வரல. இப்போ அதை சால்ட்ரின் வச்சு பற்ற வைக்க போகிறோம். அதுக்கு சால்ட்ரின் எடுத்து சுவிட்ச் போர்டில் மாட்டி அது சூடாத வரைக்கும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது சூடான பிறகு ஈயம் வச்சு நம்ம அந்த ஒயர் கட்டானதை அதில் வச்சு நம்ம பற்ற வைக்கணும். அது கொஞ்சம் ஈயத்தை அந்த சூட்டு காலில் வச்சு சால்ட்ரின் வைக்கும். வச்சுட்டு அதை இழுத்து பார்த்துக்கோங்க, கட்டாகுதான்னு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு ஒயர் பாக்ஸில் இருந்து அந்த சால்ட்ரின் ஒயரை எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒர்க் ஆகுதான்னு இப்போ மோட்ரு வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சுவிட்ச் போர்டில் ஒயரை மாட்டிட்டு அந்த மோட்ரு ஒயரை பெடல் ஒயரில் மாட்டிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும். மோட்ரு நல்லா ஓடுது. செக் பண்ணிவிட்டு இப்போ பெடல்லேருந்து மோட்ரு ஒயரை கழட்டிட்டு சுவிட்ச் போர்டிலேருந்து ஒயரை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இப்போ அந்த ஃபிலிம் பேப்பர் எடுத்து அந்த காயிலில் வச்சு அந்த தகடு எடுத்து வச்சு 4 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இப்போ பெடலை திருப்பி வச்சு மோட்ரு ஒயரை பெடல் ஒயரில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போ சுவிட்ச் போர்டில் அந்த 3 பின் ஒயரை மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்கும். நல்லா மோட்ரு ரன் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம தையல் மிஷின் மோட்ரு பெடலை சரி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.